ராஜியோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. "எவ்ளோ அசிங்கம்! எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ண நான் எப்படிலாம் வளர்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுட்டு அழறாங்க. அப்ப கரெக்ட்டா பாண்டியன் வராரு. "பாருங்கண்ணே, பாருங்க. இங்க என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஊரு முன்னாடி என் புருஷன் எப்படி இருந்தாரு, இன்னைக்கு தலை குனிஞ்சு உள்ள போயிருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் என் பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. 2 மருமகளும் சேர்ந்து உள்ள போறாங்க. பாண்டியன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மீனா, கோமதி 2 பேருமே சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சப்பாத்தி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனா ஃபோன பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. "என்ன மீனா எவ்ளோ வேலை இருக்கு. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அவர் பார்த்துட்டாரு. ப்ளூ டிக் வந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது அவர் பார்த்துட்டாரு, டிக் வந்துருச்சா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்ப அவன சும்மாவே இருக்க விட மாட்டியா? அவன் என்ன பண்ணியிருப்பான்? அவன் கடைக்கு போயிருப்பான். என் தம்பி பழனி ராஜி கல்யாணத்துக்கு போயிருப்பான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டக்குன்னு ஃபோன் வந்துருச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாங்க. "நீ திருந்தவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வந்து பேசுறாரு. "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. "இங்க என்ன நடக்குது தெரியுமா? ராஜியோட கல்யாணம் நின்னு போச்சு. ராஜி இங்க இல்ல, எங்கேயோ போயிட்டா" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வராங்க. "அத்தை, ஒரு நிமிஷம் வாங்க, நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. "என்ன மீனா சொல்ற? இங்க எவ்வளோ வேலை இருக்கு, என்ன கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "அத்தை, நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு பாக்கியா கிட்ட சொல்றாங்க. "கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போறோம், அப்புறமா வந்து செய்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "பரவாயில்லம்மா, நீங்க ஹெல்ப் பண்ண தானே வந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "வாங்க அத்தை, நான் சொல்லிட்டேன் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. "எங்க கூட்டிட்டு போற, இப்பயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அங்க கதிரும் வந்துட்டாரு. "அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரூம்குள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அதான் சொல்றாங்கல்ல, வாமா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூட்டிட்டு போறாரு. 3 பேருமே சேர்ந்து ரூமுக்கு போறாங்க. "என்ன நடந்தது தெரியுமா? ராஜியோட கல்யாணம் நடக்கல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா பேசுறாங்க கோமதி. "ஆமா, ராஜி எங்கேயோ போயிட்டாலாம், கல்யாணம் நடக்கல." "ஐயையோ கடவுளே! அவ போயிட்டான்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும். எங்க அண்ணன்லாம் ரொம்ப அவமானப்பட்டுருப்பாங்களே! இவ்வளோ பெரிய குண்ட தூக்கி தலையில போட்டுட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அழறாங்க. "அழாதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. செடியன் வண்டி ஓட்டிட்டே வராரு. அப்படியே பின்னாடி ஈஸ்வரி, குழந்தை 2 பேருமே தூங்கிட்டாங்க. அப்படியே தூங்கிட்டே வந்தோனே எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு வண்டியை திருப்பி ஓட்டிட்டு வராரு. எழுந்துக்கிறாங்க ஈஸ்வரி. "என்னடா தூங்கிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா பாட்டி, நீங்க தூங்கிட்டீங்க, அதான் நான் விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்றாரு. "ஆமா, இது திருநெல்வேலி போற ரூட்டா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. "ஆமா பாட்டி, வேற ரூட்ல வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ கடவுளே, எப்படியாவது தப்பிச்சு கூட்டிட்டு போய் நான் குழந்தைய கூட்டிட்டு போய் ஜெனி கிட்ட சேர்த்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் வண்டி ஓட்டிட்டு போறாரு. ஜெனி, அவங்க அம்மா, அப்பா 3 பேருமே கார்ல பயங்கர டென்ஷனா வராங்க. அழறாங்க, பயங்கரமா அழறாங்க ஜெனி. "என் குழந்தை எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "அவன் மட்டும் கையில மாட்டுனா அவன் என்ன ஆவானே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் பயங்கர கோவமா பேசிட்டு வராரு. பாக்கியா எல்லாருமே சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ செல்வி சப்பாத்தி உருட்டிட்டு இருக்காங்க. "என்னக்கா இவ்வளவும் எப்படிக்கா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா, ரொம்ப கஷ்டம்தான்" அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவும் சொல்றாங்க. "ஆமா, இங்க இருந்தவங்களாம் எங்க காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "அவங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான்க்கா. அவங்கலாம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. "எப்படி வேலை வாங்கினான்னு பார்த்தியா எழிலு? உங்களுக்கு வேலை வாங்க தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. எல்லாமே சமைக்கிறாங்க. "ஆமா, நீங்க வந்து ஜெனிகிட்ட பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கேட்குறாங்க பாக்கியா கிட்ட. "சரி, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோன் பண்றாங்க. "சரி, வேண்டாம் வேண்டாம், மெசேஜ் அனுப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. "இங்க பாரு ஜெனி, கண்டிப்பா குழந்தை உன்கிட்ட கிடைச்சிரும். அதுக்கு நான் பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. அத பார்க்குறாங்க ஜெனி. அப்படியே கேட்குறாங்க. அப்படியே கேட்டு பயங்கரமா அழறாங்க அவங்க அம்மாவோட தோள்ல சாஞ்சு குழந்தைய நெனச்சு. பாக்கியா எல்லாருமே சேர்ந்து சமையல் எல்லாமே முடிச்சுட்டாங்க. முடிச்சிட்டோனே அங்கே எழில் வராரு. "என்னம்மா, எல்லாமே முடிச்சிட்டிங்களா? அந்த ஒரு 200 பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யணும், அதையும் செஞ்சுட்டிங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "என்னம்மா கலக்குற? என்ன பிரச்சனை வந்தாலும் சூப்பரா ஹேண்டில் பண்றம்மா நீ" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில எல்லாத்தையுமே ஏத்துறாங்க. "ஐயையோ, பாயாசம் காணுமே" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஆமா, லிஸ்ட்ல என்ன இருக்கு பார்க்க மாட்டீங்களா? இந்நேரம் என்ன ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதோ அங்க இருக்கு பாயாசம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. "இல்ல இல்ல, வேண்டாம், நான் போய் எடுக்கிறேன்" அப்படின்னு எழில் சொல்றாரு. "இல்லக்கா, பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. அந்த பாயாசம் தூக்கும்போது அப்படியே கீழே ஊத்திட்டாங்க. "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. பாக்கியா, அமிர்தா, செல்வி எல்லாருமே வந்து கிட்ட பார்க்குறாங்க. "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லக்கா, சுட்டுடுச்சு, அதான் நாங்க கீழே போட்டோம், தெரியாம கை
கை வழுக்கிடுச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, கண்டிப்பாக பாயாசம் வேணுமே, இது என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, 1க்கு 2 வேலை ஆகுது, வண்டி வேற போயிடுச்சு, பாயாசம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வண்டி நிற்காது, இல்லைம்மா வண்டிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, பாயாசம் வந்து கடைசியாக தான் வைப்பாங்க, அதுக்குள்ளே பண்ணி நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறீங்களோ தெரியல, 1க்கு 2 வேலை, அதான் எழில் தம்பி எடுக்கிறேன்னு சொன்னார்ல, எதுக்கு வேக வேகமாக போய் ஓடி போய் எடுத்தீங்க, இப்போ எத்தனை வேலை இருக்குது பாருங்கள், எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கே வேலை செய்கிறவங்கள பயங்கரமாக திட்டுறாங்க. விடு செல்வி பார்த்துக்கலாம் அப்படின்னு.